அனைவருக்குமே அன்பான வணக்கங்கள். இன்றைய ஒரு இரவு பொழுதுல உங்களையும் சந்திப்பதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அந்த வகையில இன்றைய இந்த காணொலி ஒரு முக்கியமான காணொலியா இருப்பது. ஏன்னா இரவு நம்ம காணொலி போன பாக்குறீங்களா? அதாவது காணொலின்றது கண்டிப்பாக உங்களை மகிழ்விக்கிறதுக்காக உங்களுக்காக எப்பவுமே நான் காணொலி போட்டுருப்பேன். அந்த வகையில் இன்றைய காணொலியில எங்களுடைய யாழ்ப்பாண சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தினுடைய ஹோஸ்டல் அதை பற்றி தான் இன்றைய காணொலி அமைய போகுது. அது எப்படி இருக்குன்றது தான் இந்த காணொலியில பார்க்க போறீங்க. யாழ்ப்பாண சித்த மருத்துவ அதாவது எங்களுடைய சித்தமலை பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சொன்னா, அதாவது கைதறி இடத்துல தான் இருக்குது. சோ அதுலதான் எங்களோட ஹாஸ்டல் இருக்குது. அதாவது எங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்துல எங்களோட ஹாஸ்டல் இருக்குது. சோ பாத்தீங்கன்னா தெரியும், நைட்லயே எவ்வளவு வாகனங்கள் போகுதுன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு இடம் பல்முறை முடியுமா இருக்கும். ஸோ இப்போ நான் உள்ளுக்க போய் என்னென்ன அம்சங்கள் எங்களுடைய ஹாஸ்டல் திட்டத்தை பார்ப்போம். ஸோ இன்றைய நாளில் ஒரு சிறப்பான விஷயம், எங்களோட பேட்ஸ்மேட்டினுடைய ஒரு பர்த்டே ஒன்று இருக்குது. அந்த பர்த்டே செலிப்ரேஷனையும் இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இப்படியான பல வீடியோ பார்க்கணுமா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டாருங்க. ஸோ இப்போ நாங்கள் வாங்க உள்ளுக்குள்ள போய் எங்களோட ஹாஸ்டல் எப்படிங்கிறத ஃபுல் வீடியோவா பார்க்கலாம். பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு நாங்கள் பல விஷயங்கள் செய்திருக்கிறோம். சோ அதை நாங்கள் ஹாஸ்டல்ன்றது அதாவது யூனிவர்சிட்டியில படிக்கிறத தாண்டி ஸ்போர்ட்ஸும் ஒரு முக்கியமான விஷயம்ன்றதுனால அதையும் செய்திருக்கோம். சோ அதையும் நாங்க பார்த்துட்டு இதுதான் பாத்தீங்கன்னா தெரியும், இல்ல கதிரை எல்லாம் போட்டு ஸ்டாண்டா வச்சு விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி செய்திருக்கிறோம். ஸோ உங்களுடைய மாலை நேர பொழுது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜாலியாக நாங்கள் விளையாட்டு கொண்டு இருக்கிறோம். ஸோ அழகா இடம் பாருங்க, அப்படியே பூஞ்சோலைகளால அப்படியே அழகா இருக்குது. இது ஒரு பகல்ல இருந்தா இன்னும் அழகா இருக்கும், ஆனா நைட்ல இருந்தா அது இன்னும் அழகா இருக்கும்ன்றதால உங்களுக்கு இந்த நைட் வியூவை நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஸோ பத்திரை வாசிக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய ஹாஸ்டல்ல பேப்பர் எடுத்து பேப்பர் நாங்கள் வாசிப்போம். நல்ல விஷயங்கள் பேப்பர்ல போட்டிருக்கோம். ஸோ நாங்கள் சோசியல் மீடியா நியூஸ் பார்க்கறதை தாண்டி ஒரு பேப்பர்ல நியூஸ் பார்க்கல அந்த விஷயம் எப்பவுமே ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். எங்களுடைய பல்கலைக்கழக ஹாஸ்டல்ல ஒரு சிறப்பான ஒரு முக்கியமான விஷயம். இது நீங்க வேற எந்த பல்கலைக்கழகத்தையும் காண மாட்டீங்க, ஆனா எங்களுடைய சித்தரசு பல்கலைக்கழகத்துல இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். 2, 3, 4 சொல்லிக்கிறோம் அப்படியே போகுது. பாட்டி ஒரு வடிவான உண்டாம், ஒரு நல்ல ஒரு கிரவுண்ட் எல்லாம் நீட் ஆகி இருக்குது. ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் இருக்குது, அதுக்காக நாங்கள் ரெடி பண்ணி கேட்கப்படுகிறது. அந்த செலிப்ரேஷன் பார்க்க போங்க. நல்ல இடம். இப்படி ஒரு ஹாஸ்டல் இருந்தால் கண்டிப்பாக இப்படியான விஷயம் இருக்கணும். எங்களுடைய அது எங்களுடைய இருக்குன்றது எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அடுத்தது ரூம்ஸ் பண்ணுறோம். ரூம் நம்பர் 8 இருக்குது. இங்கே எல்லாமே ஃபுல்லாக ரூம் நம்பர் 7க்கு பிறகு இங்கே எல்லாமே சீரியஸ் நடந்த ரூம்ஸ். ரூம் நம்பர் 8, ரூம் நம்பர் 9, ரூம் இருக்குது. எப்படி இருக்குது மொத்தமாக எத்தனை 26 மொத்தமா எங்களுடைய ஹாஸ்டல்ல 26 ரூம்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றே அப்படியே பார்த்துட்டு போறாங்க. ரூம் நம்பர் 13 எங்களோட ரூம். சும்மா பார்க்கலாம். எங்களோட பாய்ஸ் ஹாஸ்டல் ரூம்லாம் அப்படித்தான் இருக்கு. சும்மா அப்படியே பார்க்கலாம். முக்கியமா இது கண்டிப்பா இருக்கும். முக்கியமான எக்யூப்மெண்ட் இருக்குது. பாசிட்டிவான வைப் இந்த ரூம்ல. ஸோ பார்த்தீங்கன்னா ரூம் நம்பர் 14 இதுவும் ஒரு நல்ல ரூம். ரூம் நம்பர் 14 அந்த ரூம் பார்த்தீங்கன்னா லைட் இருக்குது. ஸோ அப்படியே ஸோ அடுத்தது பாருங்க பிரம்மாண்டமான செலிப்ரேஷன் இருக்குது. இந்த காணொலியில் எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய எங்களுடைய ஃப்ரெண்டோட பர்த்டே செலிப்ரேஷனை பார்க்குறீங்க. ஸோ இந்த காணொலியில் எங்களுடைய ஜூனியர்ஸ் அண்ணாக்கள், அது மாதிரி எங்களுடைய சீனியர்ஸ் தம்பிமார் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த பர்த்டேயை நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டேன்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே இப்படித்தான் எங்களுடைய யூனிவர்சிட்டியில் எல்லாட்ட பர்த்டே வந்தாலும் சரி, சீனியர்ஸ் அண்ணாண்ட பர்த்டே வந்தாலும் சரி, நாங்கள் வடிவாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஸோ எங்களுடைய கண்ணதாசன் ஃப்ரெண்டுக்கு எங்களுடைய யூடியூப் சார்பாக மனதார பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
இன்றைய இந்த காணொளி ஒரு சுவாரஸ்யமான நல்ல காணொளி அமைந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்படியான பல சுவாரஸ்யமான காணொளி இன்னும் வரும் நாட்களை நீங்கள் பார்க்கணுமாக இருந்தால் மறக்காமல் எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எங்களோட இணைஞ்சு கொள்ளுங்க. நன்றி.